இங்க நான் தான் கிங். இந்த படத்தோட ஸ்டோரி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோட கடைசியில ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதையில ஹீரோ ஒரு மேட்ரிமோன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட வேலையை அடுத்தவங்களுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கறது, மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கறது தான். இதெல்லாம் நடந்தாலும் நம்ம ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பாத்தீங்கன்னா வந்து கேட்பாங்க ஹீரோட்ட, ஏன் என்ன கல்யாணம் ஆகலையான்னு சொல்லி. இதுக்கு மேல இப்படியே போயிட்டு இருந்தாங்க சொல்லி வர கிளைண்ட் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட போட்டோ கொடுத்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை கஸ்டமர்ஸ் போய் எம்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண எம்டி டைரக்டா ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. எம்டி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். எம்டி ஹீரோக்காக ஒரு ஃபிளாட்டையும் கொடுத்து அவரோட கம்பெனிலே பார்த்தீங்கன்னா வேலையும் போட்டு கொடுத்துருப்பாரு. எப்படா அந்த 25 லட்சத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லி ஹீரோட்ட கேட்க, ஹீரோ வந்து நானும் எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுல வர காசு எடுத்து உனக்கு கொடுத்துடலாம் தான்டா பாக்குறேன், நீ சீக்கிரமா கல்யாணம் ஒன்று வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. அப்படி போகும்போது தான் மனோபாலா உள்ள வராரு. மனோபாலா வந்து இனிமே உனக்கு வந்து ஜெமீன்ல இருந்து ஒரு பொண்ணை பார்த்துருக்கண்டா, அந்த பொண்ணு நீ கட்டிக்கின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. அதாவது பையன் நல்லா சம்பாதிக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், அது மட்டும் இல்லாம அனாதையா இருக்கணும். இது மட்டும் தான் அவங்க கொடுத்த ஒரு கண்டிஷன். இது மூணுக்குமே நீ கரெக்டா இருப்பான்னு சொல்லி பொண்ணை பார்க்கறதுக்கு அங்க போறாங்க. அங்க போனா ஹீரோவை தடபுடலா பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட மயிலாட்ட வரைக்கும் எல்லாமே ஆடி. ஜெமீன் வந்து ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ அவரோட பிரச்சனை எல்லாம் சொல்லிடுறாரு. எனக்கு 25 லட்ச ரூபா கடன் இருக்கு, அதனால தான் கல்யாணம் பண்றாங்க மாதிரிலாம் சொல்ல, இதெல்லாம் ஜெமீன் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாப்பிள்ளன்னு சொல்லி ஹீரோட்ட கேட்க, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்தோடனே பார்த்துட்டு ஹீரோக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சும்மா யதார்த்தமா இப்பயே கூட கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்ல, ஜெமீன் உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள போட்டு போய் அடைக்கிறாரு. அங்க பார்த்தீங்கன்னா மேலதாளத்தோட பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடந்துருது. ஹீரோயின் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போய் ஹீரோட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு மேரேஜ்ல இருந்துடுறாரு. மேரேஜ் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை ஜாமானதையும் பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா, ஜெமீன் கோடிகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடன் வாங்கி வச்சிருப்பாரு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையை ஃபுல்லாக சீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஜெமீன் கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு காரு மட்டும்தான். ஹீரோயின், ஜெமீனோட தம்பி, இவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவரோட பிளாட்லயே பாத்தீங்கன்னா தங்க வைக்கிறாங்க. ஹீரோ அடுத்த நாள் ஆபீஸுக்கு போறாங்க. ஆபீஸ் போனா புது பொண்டாட்டி வேற வந்துட்டா, இதுக்கு மேல சமையல் எல்லாம் சூப்பரா இருக்க போதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சீனை கட் பண்ணா ஒரு போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்களாமா ஸ்டேடியம்ல. அந்த ஸ்டேடியம்ல இருக்கிற பாம்பை நம்ம அப்படியே ரெஸ்கியூ பண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னு சொல்லி அவங்களும் ஒரு பிளான் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் காமிச்சா பாஸ்கின்னு ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்டாமா, அவன் தான் அந்த பாம்பெல்லாம் வைக்க போறான், அந்த லீடருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த பாஸ்கி யாருங்க அது நமக்கு காமிக்கல, போக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணா ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸ்ல கிட்டத்தட்ட 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிட்டாங்களாம். அதனால அவங்களோட ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் நீங்க குடும்பத்தோட வரலாம்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கூட்டாங்க போறாரு. அங்க போனாலுமே அந்த வந்து ஜெமீனும் அவரோட தம்பி பண்ற அளப்பற தாங்க முடியாம எம்டி போய் சட்டையை பிடிக்க, அங்க என்னோட மாமனார் சட்டையவே பிடிக்கிறான்னு சொல்லி ஹீரோ போய் எம்டி அடிக்க அவரோட வேலையை வந்து தூக்கிடுறாங்க. அடுத்த நாள் எம்டி ஹீரோட பிளாட்டுக்கு முன்னாடி நிக்க, இந்த பக்கம் ஜெமீனும் அவரோட தம்பியும் எம்டியை பார்த்தோன்னே நான் அவர்கிட்ட போய் சாரி கேட்டு நம்ம மாப்பிள்ளை எப்படியாவது போய் திருப்பி வேலை சேர்த்து விடலான்னு சொல்லி போக, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா அந்த பக்கத்து வீட்டில் பேபின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட கிளைண்ட் தான் பார்த்தீங்கன்னா இவங்க. அவரை பார்த்ததுக்காக தான் இவர் வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஆனால் கொஞ்சம் பதட்டமாகவே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூமுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் எம்டி பாத்ரூம் போதுன்னு சொல்லி சுவிட்சை போக சுவிட்ச் கொஞ்சம் லூஸாக இருக்க மாட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சிருது. ஸோ ஷாக் அடிக்கவும் எம்டி துடிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஒரு கட்டை எடுத்து வந்து அடிச்சு காப்பாத்துங்கடான்னு சொல்ல, உடனே அவங்க குடும்பத்துக்கு எல்லாருமே கட்டை எடுத்து வந்து எம்டி தலையிலேயே போட, எம்டி பார்த்தீங்கன்னா அங்கேயே செத்து போயிடுறான். குடும்பமா சேர்ந்து கொலை பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இப்போ நீங்க தான் அதை டிஸ்போஸ் பண்ணணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெமீனோட தம்பி அப்படியே லைட்டாக நழுவ பார்க்க, இல்லை நீ இங்கே ஏறான்னு சொல்லி பிடிச்சி போட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற பேபியும் அப்படியே உள்ள வர அப்படியே சிரிச்ச முகத்தோட உட்கார வச்சிருக்காங்க எம்டியை. வந்தாலுமே பேபிக்கும் இவங்களுக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பகை இருக்க மாட்டிருக்கு. போய் டக்குன்னு சட்டையை பிடிக்க, அப்போதான் பார்த்தீங்கன்னா பேபிக்கே தெரிய வருது இவரு நாக் அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லி. இதை பார்த்தாலுமே பேபி வந்து குடும்பமாக சேர்ந்து கொலையாளா பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க, இப்போ நீ தான் உள்ள வந்திருக்க, நீ தான் சம்மந்தப்பட்டிருக்கன்னு சொல்ல, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேபி இவங்களோட கும்பலில் சேர்ந்து பணத்தை பணிக்கிறதுக்காக பேபி எனக்கு ஒருத்தர் தெரியும் அவரை கால் பண்ணி இந்த பணத்தை போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஹேண்ட் ஓவர்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எம்டி சிரிச்சுட்டு குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்காரு. எப்படா என்னோட 25 லட்சத்தை கொடுப்பேன்னு சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா குடும்பமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த பாஸ்கிங்கிற ஒரு பெரிய தீவிர சொன்னால அவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு வந்து இப்போ செத்து போனதெல்லாம் அவன் தான். பட் ஆனால் எம்டி மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பாஸ்கியும் இருப்பாரு. அப்படியே டிவி ஆன் பண்ணா டிவியில் பாஸ்கிங்கிறவனா பணமாவோ இல்லை உயிரோட பிடிச்சி கொடுத்தா 50 லட்ச ரூபா தரேன்னு சொல்ல, அந்த 50 லட்சத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எம்டி இவங்களோட சேர்ந்து அந்த பணத்தை தூக்கத்துக்காக போறாங்க.
பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஜிஹெச்சுக்குள்ளே போய் அந்த பணத்தை தூக்கணும். அதுக்காக இவங்க ஒரு பிளானை போட்டு உள்ளே போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இந்த தீவிரவாதி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஃபோன் மூலியமாக ட்ராக் பண்ணிட்டு அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து நம்ம எம்டி தான் பாஸ்கின்னு நினச்சி எம்டியை தூக்கிட்டு போய் அவங்க இடத்துல வச்சுக்கிறாங்க. இதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல, இவரை தூக்கிட்டு போனதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த பணத்தை தூக்கிட்டு போய் நம்ம கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தோம்னா நமக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவர் இங்கேருந்து எழுதி போய் பணத்தை கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுக்க போக அப்போ கரெக்டாக எம்டி ஃபோன் பண்ணிட்டாரு. உள்ள ஜெமீனோட தம்பி கமிஷனர் பார்க்க வேற போயிட்டான். இப்போ ஃபோன் பண்ணிட்டு கமிஷனர் அவங்களோட ஆள் தான், இதை பற்றி சொல்லாதீங்க, இதை பற்றி சொன்னீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சு விட்ருவானுங்க, என்னையும் எப்படியாவது காப்பாற்றுங்க சொல்லிட்டு ஃபோனை வைக்க இன்னும் நம்ம ஹீரோ உள்ள வேகமாக ஓடி போய் ஜெமீனோட தம்பி சரவணனை காப்பாற்றுக்காக இவன் ஒரு லூசு சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஆனால் இதெல்லாம் ஹீரோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கமிஷனர்கிட்ட சொல்லியிருப்பாரு சரவணன். இதனால கமிஷனர் சந்தேகப்பட்டு தீவிரவாதி கும்பலுக்கு கால் பண்ணி அங்கே பாஸ்கி இருக்காரான்னு சொல்லி கேட்க அங்கே தான் பாஸ்கியை நம்ம எம்டி இருப்பார், அவரை பார்த்துட்டு இங்கே தான் பாஸ்கி இருக்காருன்னு சொல்ல. இதனால நம்ம கமிஷனரும் இவனோட சர்டிஃபிகேட்டை நாளைக்கு கொண்டு வந்து காட்டு, இப்போ நீ கிளம்புங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதனால் சரவணனையும் கூப்பிட்டாங்க, வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, பாஸ்கியோடைய பாடியை கொண்டு போய் அந்த தீவிரவாதி கும்பல்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எம்டியை காப்பாற்றிட்டு வரலான்ட்டு கிளம்புறாங்க. லாஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஹீரோவும் போய் பணத்தை கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எம்டியை கூட்டலான்ட்டு போக பிளான்லாம் தலைவனுக்கு தெரிஞ்சு போக இப்போ பாஸ்கியும் செத்து போயிட்டாருங்க தான் அந்த கும்பலோட தலைவர் இருப்பாங்க இன்னொருத்தன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது. இதனால ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே வசமாக மாட்டிக்கிறது, ஹீரோவை பிடிச்சி கட்டி போட்டாங்க. கும்பலோட பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த பணத்தை தேடி இன்னும் 2 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கூடுறான்னு சொல்ல என்ன காப்பாற்று அப்போ நான் சுத்தான்னு சொல்ல அங்கே அந்த கும்பலோட தலைவங்கிட்டே போய் கத்தி கேட்க அவனை பிடிச்சி உள்ளடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அங்கே வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு போட்டு இவங்களோட பிளான்லாம் தெரிய வர ஹீரோவும் போய் அந்த ஒரு பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாங்க. இதனால ஹீரோவுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 50 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா பரிசாக கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டில் இருந்து. இதோட இந்த ஒரு கதையும் முடிஞ்சது நண்பா. ஃபைனலாக அந்த படத்தை ரிவ்யூன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ட்ராமா படம் சொல்லலாம். அதை ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீனை ஓரளவுக்கு எங்கேஜிங்காக வச்சிருந்தாங்க நண்பா. கன்ஃபார்ம் நீங்கள் ஃபேமிலியோடையும் போய் பார்க்கலாம், என்ன ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு படம் தான். இந்த படம் சந்தானமுக்கு கம்பேக்காக இருக்குமா இல்லையா, இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல் ஐக்கான் வச்சுக்கணும் நண்பா. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.